மஹி, இது நீ முடிவு பண்ணது. இதில் என்ன நடந்தாலும் நாங்கள் தலையிட மாட்டோம். நீயே தான் பார்த்துக்கணும். எல்லாருக்கும் லைஃப்பில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசை இருக்கும்ல. எனக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்குங்க. எனக்குன்னு ஒருத்தங்க இருக்கணும்னு. நீ உண்மையா அந்த அம்மான்னு கூப்பிடுற மாதிரி நானும் உன்னை பிள்ளையாதான்ப்பா நினைக்கிறேன். அம்மா 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 வேணாமா அம்மா 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 கொடுக்குறத வாங்கிக்கடா. எனக்கு எப்பெல்லாம் கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் அவர் கூடவே இருக்கிற மாதிரி நான் பேசிட்டு இருப்பேன். அம்மா இங்கே வந்து அம்மா தனியாக உட்காந்துறீங்க. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீ அங்கெல்லாம் உசுறு போயிடுச்சு தெரியுமா? எங்க மறுபடியும் தனியாடுன்னு பயம் வந்துச்சுமா. ஏமா உனக்கு என்ன மாதிரி யாரும் இல்லையா? வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் அழுததே இல்லை தெரியுமா? இப்ப என்ன உனக்கு என்ன மாதிரி யாரும் இல்லை அவ்வளவுதானே? நான் இருக்கிறேன். வா போலாம், வா வா நம்ம வீட்டுக்கு போலாம். வாமா மா மா. என்னம்மா அழாதம்மா, நான் தான் இருக்கேன்னு சொல்றேன்ல. என் புருஷனுக்கு அப்புறம் எனக்காக அழுகிற ஒரே ஜீவன் நீதான் ஐயா. மா நீ அழாதம்மா, மாமா போலாம். வாமா போலாம். நம்ம வீட்டுக்கு போலாம், வாமா. மா மா டைம் ஆயிடுச்சுமா. மா வாமா மா. என்னடா அன்பு அப்படி பாக்குற? டைம் ஆகுதுல்ல, நம்ம அங்க போகணும் தானே. வா கிளம்பு. சட்டை அழகா இருக்குடா, சூப்பர். வா வாடா. நல்லதே நடக்கும். நல்லா இருக்கு. வா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கு. வாங்க உட்காருங்க. வா வா. வணக்கம். உன் பேரு அன்புமா. என்ன பண்ணிட்டு இருக்க? சொந்தமாக ஆட்டோ வச்சிருக்கம்மா. ஆமாம், இவங்க யாரு? இவங்க என் அம்மா அன்னக்கிளி. உனக்கு யார் இல்லைன்னு மஹி சொன்னாலே. இதுக்கப்புறம் எல்லாமே அம்மா தான். ஓ, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. போயிட்டு வந்துட்டுமா? இவன் எப்பவுமே இப்படிதாங்க. என்ன பண்ணாலும் என்னை கேட்டு தான் செய்வான். என்னை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டான். போய் பேசுடா. சரிம்மா. ஐயனை நல்லா வளர்ந்துருக்கீங்க சம்மந்தி. நான் போய் காஃபி போட்டு வந்துடுறேன். உங்களுக்கு நல்லா போடுவேன். தெய்வம் தந்த வீடு
அன்பு, நீ என்ன சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? உனக்கு யாருமே கிடையாது, நீ ஒரு அனாதைன்னு சொன்னியே, இப்போ யாரையோ கூட்டிட்டு வந்து அம்மான்னு கொஞ்சிட்டு இருக்க. ஓ, அம்மாவை சொல்றியா? மகி, நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன், மறந்துட்டேங்க, சாரிங்க. ஓ, மறந்துட்டியா? ஐயோ, அப்படி சொல்லுங்க. இல்லை அவங்க யாருன்னு உண்மையை சொல்லு. ஏங்க, உண்மையாக தாங்க சொல்கிறேன். அவங்களுக்குன்னு யாரும் இல்லைங்க, அவங்களும் என்ன மாதிரி தான். கடைசி வரைக்கும் கூடியே இருப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்குங்க. ஓ, அப்ப நீ எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்க. நான் தான் எங்க அம்மா பேச்ச கேட்காம தப்பு பண்ணிட்டேன். ஏங்க, எதுங்க இப்படிலாம் பேசுறீங்க? அப்புறம் எப்படி பேசணும்? நான் உனக்கு ஓகே சொன்னதே 3 ரீசனுக்காக தான். 1, உனக்குன்னு இங்க யாருமே இல்ல. 2, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ என்ன பாத்துக்கிறவனா மட்டும் தான் இருக்கணும். 3, அவன் எனக்கானவனா மட்டும் தான் இருக்கணும். சத்தியமாக இவ்வளோ யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் என்னை வீட்டுக்கு வர சொல்கிறப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி அவங்க என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. இந்த வயசில் அம்மா கிடைக்கிறதுலாம் ஒரு வரங்க. அது என்ன மாதிரி ஆளுங்களாங்க புரியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப கடைசியா என்ன சொல்ற? உனக்கு நான் வேணும்னா இப்பவே அவங்கள வெளியே போ சொல்லு. இல்ல அவங்க தான் வேணும்னா நீயும் அவங்களோட சேர்ந்து வெளியே போயிடு. இப்போ எதுக்குங்க இப்படி பேசுறீங்க? நான் இப்போ உனக்கு 1 நிமிஷம் தரேன். உனக்கு நான் வேணுமா இல்ல அவங்க வேணுமான்னு நீயே முடிவு பண்ணு. மா, வாங்க போலாம். என்னாச்சு? அட வாங்கம்மா சொல்கிறேன். டேய், என்னாச்சுடா? அட வாங்கம்மா. என்ன என்னடா திடீர்னு? ஏய், டேய், நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன ஒன்றும் பேசாம அமைதியா வந்துட்டு இருக்க. என்னடா ஆச்சு? எதை பற்றிம்மா கேட்குறீங்க? அதான் அந்த பொண்ணை பார்க்க போனோம்ல, அங்க என்னடா நடந்துச்சு? பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வீட்டுக்கு வாங்க சொல்கிறேன். டேய் அன்பு, வண்டியை நிறுத்துடா, நிறுத்துடா. என்னம்மா? மகி மகி புரிஞ்சுக்க மகி, ப்ளீஸ் மகி. 5 seconds. நீ முக்கியம், அவங்களும் முக்கியம் மகி. ப்ளீஸ் மகி. மகி 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 20 மகி seconds. ப்ளீஸ் மகி. நீ வந்ததால மகி எல்லாமே எனக்கு கிடைச்சது. 30 மகி seconds. மகி மகி ப்ளீஸ் மகி, புரிஞ்சுக்க மகி. மகி 50 seconds. மகி உனக்கு எஞ்சி கேட்குற மகி. மகி ஏய் ஏய், யார் மேல கை வைக்கிற? யார் மேல கை வைக்கிறேன்னு கேட்டேன். நான் எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டல. அப்படிதான் நடக்கும். ஏய், தொடாத, தொடாதே, தொடாத. நவுந்து நில்லு, நவுந்து நில்லு. சொல்லு மகி. ஏய், நவுந்து நில்லு. கொஞ்சம் டைம் நான் பேசி புரிய வைக்கிறேன். நீ யார் என்ன சொல்லி புரிய வைக்கிறீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. கவி, அம்மா ஏய் கவி, அம்மா சீக்கிரம் இருமா. வா இங்க. மகி மகி சொல்லு மகி. கவி, மகி மகி அம்மா இருமா. அம்மா உன்னை சொல்லணும்டி. சொல்லு மகி. மகி கண்ட கண்ட அண்ணாத நான் எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டி வந்து அம்மான்னு சொல்லு. அன்பு, என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? அது எனக்காக போய். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தபர்மா, அதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது, புரிதா? அதெல்லாம் கொஞ்ச நாள்ல அதுவாக சரியாயிடுமா. ஊரில் பொண்ணா கிடைக்காது. அம்மா நீயே கிடைச்சிட்ட. நீ வேணா பாருமா, ஊரே மெர்சல் ஆகிற மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிறுத்துறேன், கல்யாணம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் குடும்பத்தோட ஹாப்பியாக இருக்கிறோம். போலாமா? அன்பு, இன்னும் மாட்டே ஓடினீரா? வா, கிரிக்கெட் விளையாட போலாம். மா, ரொம்ப நாளாக கடன் ஒன்று பெட்டிங்கில் இருக்கு, இனி முடிச்சிடுறேன். ஆவண்டா, விட்டுறா அவனை. எங்கடா ஓடுற? நின்றா. ஆவண்டா, ஆவண்டா, விட்டுறா. ஒரு சிலரை பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்கல்லன்னு தோணும். ஆனால் சிலரோட கதையை கேட்கும்போது நம்மெல்லாம் எவ்வளவோ நல்லா வாழ்ந்துட்டுருக்கோன்னு புரியுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ உங்கள் அம்மாவோட பேசுனியா? இன்னும் இல்லை சார். சீக்கிரமாக பேசு. சரி அபி, நான் கிளம்புறேன். சார், அப்போ அந்த 5வது கதை? அவன் கடற்கறான், விடுமா பைத்தியக்காரன். அவன் மண்டாட்டியோட அருமை அவனுக்கு தெரியாமலே இருந்துச்சு. ஒரு நாள் கூட அவளை அவன் மதிச்சதே கிடையாது. அவள் போனதுக்கப்புறம் அவளே நினச்சி இன்னி வேலை வருத்தப்பட்டுக்கிறான். என்ன பிரயோஜனம்? சரி, உங்கள் அம்மாவோட நீ சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிடு. சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத.
என்றைக்குமே உனக்காக வாழ்கிறவங்கள கை விட்டுறாத. ம், என்ன மாதிரி நீ எழுந்துடாதம்மா. லைஃப்பில் மறுபடியும் நம்ம 2 பேரும் இதே ட்ரெயினில் மீட் பண்ணால் அது காட் கிஃப்ட்டு. பட்டமா? ம், நல்லா தெரிஞ்சுக்கோ, உலகத்திலே அம்மா தான் பெரிய கிஃப்ட்டு. உடனே ஃபோன் பண்ண உங்களுக்கு. பட்டா? எங்கே பாப்பா கூட போய் பேசுறது? திரும்ப டியூட்டிக்கு தான் வரணும். யார் யாரோ நிழலிலே நிகழ்வில் யார் தந்த உறவு யார் கொண்டதோ வானம் பொழிந்ததோ எப்போ பார்த்தாலும் முடிந்த போர்க்காலம் அழகா இருக்கே. முடிவில் யார் வென்றதோ. ஹலோ அம்மா.